சுயம்வரம் என்றும் சுயம்வரம். தம்பி கல்யாண், கல்யாண் என்னடா அது? தப்பு தம்பி, அபச்சாரம். முகூர்த்த நேரத்துல தாலியை கையில வச்சுக்கிட்டு 3 முடிச்சு போடாம இருக்கிறது ரொம்ப தப்பு. இது வந்தாலும் பரவாயில்ல, என் அண்ணன் வரணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். அண்ணன் வந்துட்டேன்டா. அம்மா ப்ளீஸ். தம்பி, சுப முகூர்த்தத்துல சுப லக்கணத்துல தாலி கட்டலினா அதுக்கப்புறம் கட்டினா பிரயோஜனமே இருக்காது. இந்த சுப முகூர்த்தம் போயிடுச்சுன்னா அப்புறம் 3 மாசத்துக்கு நல்ல முகூர்த்தமே இல்ல. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இங்க பாருடா கல்யாண், உங்க அம்மா மேல உனக்கு பாசம் இருந்தா முதல்ல தாலி கட்டு. என்னங்க, ஆதித்யா வந்துட்டாங்க. வெரி குட், கரெக்ட் டைமுக்கு வந்தடா. ஆதித்யா நல்லா இருக்கியாப்பா? வா, நீ மட்டும்தான் பாக்கி. பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணு. ஐயரே, அச்சிதை என்கிட்ட கொடுங்க. வாங்கிக்கோடா, ஆசீர்வாதம் பண்ணு. No! 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 So beautiful. என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு, உனக்கு ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்ச பொண்ணு நானே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சந்தியா, நைஸ் நேம். அதை விட ஸ்வீட் வாய்ஸ். சந்தியா, நீ நீ என் பொண்டாட்டி அவன்னு நான் ஆசைப்பட்டேன், கனவு கண்ட. இவ்வளவு நாள் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த. ஆனா ஆனா நீ என்ன பண்ண? எனக்காக எதுவுமே பண்ணல. அட்லீஸ்ட் நான் உன்னை காதலிக்கிறேங்கிற வாய்ப்பு கூட நீ எனக்கு தராம விட்டுட்ட.
This is not fair. This is not fair. நீ யாரை கட்டிக்கிட்டாலும் எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிருப்ப. குறுக்குல வரவங்களை வெட்டி சாச்சிட்டு என் காலடியில விழ வச்சிருப்பேன். இங்கதான் எனக்கு பெரிய அடி கொடுத்துட்ட. அதுவும் இல்லாம என் வீட்டுக்கே வந்துட்ட. அதுவும் என் தம்பி கூட. அவன் என்னோட உயிர் சந்தியா. நான் உனக்கு எப்படி சொல்றது? அவனுக்காக இங்க பாரு, இங்க இருந்து குதிக்க சொன்னாலும் குதிச்சிருவேன். அதுவும் இல்லாம என் தம்பி பொண்டாட்டிய காட் எப்படி எப்படி நான் ஏத்துக்கிறது? சந்தியா, நீயே சொல்லு. அவனுக்காக சாகிறதா, உனக்காக வாழ்றதா? அவன் என் தம்பியா மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் செத்திருக்க மாட்டேன். அவனை கொன்னு தீர்த்திருப்பேன். இந்த வலியை எப்படி தாங்கிறது? நீ அடி எடுத்து வச்சா என் வீடு சொர்க்கமாகும்னு எவ்வளவோ கனவு கண்ட. ஆனா இப்படி அடி எடுத்து வச்சு நீ எனக்கே நரகத்தை காட்டுவன கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. காட், எப்படி வாழ்றது? கல்யாண் கூட சந்தியாவ இதை வெளியில போய் கொட்டிட்டு வா. நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வாங்க. வா சந்தியா. நில்லுங்க. இப்ப உள்ள போக முடியாது. நான் சம்மதிச்சா மட்டும்தான் உங்களால உள்ள போக முடியும். சரி, அவங்க என்ன பண்ணணும் நீயே சொல்லு. முதல்ல என் அண்ணன் பேரை சொல்லி, இங்க பாருங்க நாத்தனாரே, தயவு செஞ்சு என்ன உள்ள விடுங்க என்கிட்ட கெஞ்சணும். அதெல்லாம் முடியாது. அவ பேர் சொல்வா, அதுவே போதும். பாத்தியாமா, கல்யாணமாகி 1 மணி நேரம் கூட ஆகல, தான் பொண்டாட்டி தாய்ங்கிறத பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறான். எனக்கு தெரியும் அண்ணா, 4 நாள் போச்சுன்னா நாங்களாம் யாருன்னு கேப்ப போல இருக்கே.
உங்களெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவ. என் அண்ணாவை இப்படி மயக்கிட்டே சந்தியா. அது மயக்கம் இல்ல, 100% லவ். அப்பா நீங்க 2 பேரும் பேசுறத விடுங்க. 2 பேரையும் பேரை சொல்ல விடுங்க. நேரமாயிட்டே இருக்கு. அவங்க பூஜையில வேற உட்காரணும்ல. கல்யாண், நீ பொண்ணோட பேரை சொல்லி நாங்க 2 பேரும் வந்திருக்கோம், எங்களுக்கு வழி விடுங்கன்னு கேட்கணும். ஆல்ரெடி வழி இருக்கலமா, அப்படியே வழி விட சொல்றீங்க? அம்மா பார்த்தால இவன் ஏற்கனவே ஓவரா பண்ணுவான். இவனுக்கு ஏத்த மாதிரி பொண்டாட்டி வந்தாச்சு. இனிமே இவனை மேனேஜ் பண்றது நம்மளால முடியாது. இங்க பாரு, வழி இருக்கு, நீ அதை கேட்டேதான் ஆகணும். உனக்கு வேற வழி இல்ல, அதான் சம்பிரதாயம். சம்பிரதாயமா? நான் தான் சொல்லிட்டேன்ல. அது இல்ல, சம்பிரதாயமான்னு கேக்குறேன். சரி கேளுங்க. நான் அப்படின்னா கல்யாணம், சந்தியான்ற என் பொண்டாட்டி கூட நான் சேர்ந்து வந்திருக்கேன். கொஞ்சம் வழி விடுங்க. ஓகே, இப்ப இந்த மகாராணியும் வாயை திறக்க சொல்லு. எல்லாரும் நல்லா தேடுங்க, தரையில நல்லா தேடி பாருங்க. என்னது தேடணும்? முத்து, வாயை திறந்து பேசினா கீழே கொட்டும்ல. ஏமா, கிண்டல் பண்ணதெல்லாம் போதுமா? முதல்ல அந்த பொண்ணை பேச விடுங்க. சந்தியா, நீ சொல்லுமா. நானும் என் புருஷனும் சேர்ந்து வந்திருக்கோம். உள்ள போறதுக்கு எங்களுக்கு வழி விடுங்க. அம்மா மகாராணி, அந்த காலத்துல 50,000 செலவு பண்ணி கிராண்டா ஃபங்க்ஷன் பண்ணி உன் புருஷனுக்கு பேரு வச்சாங்களாம். அப்படி இருக்கும்போது அந்த பேரு ஒரு தடவை கூட சொல்ல மாட்டியா? இங்க பாருங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். உன் புருஷன் பேரு சொல்லு. நானும் என் புருஷன் கல்யாணம் சேர்ந்து வந்திருக்கோம். உள்ள போறதுக்கு வழி விடுங்க. நீ வழி கேட்டுடனே விட்டுருவாமா? எங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்க? உள்ள வரதுக்கு முன்னாடி வழி விடுங்க நான் ஆர்டர் போட்டுட்டு இருக்கேன். என்ன விளையாடுறியா? இவ தொண பேசிட்டு இருப்பா. நீ அதையெல்லாம் பெருசா கண்டுக்காதம்மா. கல்யாண், நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வாங்க. அந்த பயம் இருக்கட்டும். வா. அண்ணா, அண்ணா எங்கம்மா? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தான். உள்ள போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் உள்ளதான் இருப்பான். நீங்க உள்ள வாங்க, டைம் ஆகுது. அண்ணன் வந்து வர சொல்லாம நான் உள்ள வர மாட்டேன். என்னடா பேசுற? இத்தனை பேரை கூப்பிடுறோம், உங்க அண்ணன் கூப்பிட்டா உள்ள வருவியா? ஆமாமா, என்ன நீங்க பைத்தியக்காரன் நினைச்சாலும் முட்டாளன் நினைச்சாலும் சரி, அண்ணன் இங்க இருந்தாகணும். அவர் பர்மிஷன் கொடுத்தாதான் நாங்க உள்ள வருவோம். எனக்கு உங்க எல்லாரையும் விடவும் அண்ணன் தான் முக்கியம். அண்ணன் இல்லனா இங்க மட்டும் இல்ல, எங்கேயும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். இதான் என் முடிவு. எங்கப்பா போன? உனக்காக நாங்க எல்லாரும் வெயிட்டிங். மாமா, நீங்க கூப்பிடலன்னா அவங்க உள்ள வர மாட்டாங்களாம். அக்காவை 1/2 மணி நேரமா அங்கே நிக்க வச்சிருக்காரு. ஒண்ணும் இல்ல, ஒரு அர்ஜென்ட் கால் வந்தது, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்காக நீங்க எதுக்கு வெயிட் பண்ணணும்? சந்தியா, கல்யாண், உள்ள வாங்க. வா. சரி சரி, பூஜைக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க. வா போலாம். வாங்க.
శ్రీరామ సహిత వీర వెంకట సత్యనారాయణ స్వామినే నమః. గణానాన్ త్వా గణపతిగం అవామహే కవిం కవీనాముపవస్త్రవస్త్రవం యక్షరాజం బ్రహ్మణస్పదః శృణ్వన్నోత వీశత సాధనం. శ్రీ మహాగణాధిపతయే నమః. ध्यायामि ध्यानं समर्पयामि आवाहयामि आवाहनं समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि मुखे सुधाम् आचमनीयं समर्पयामि. श्री महागणाधिपतये नमः. स्वमकस्य एकदन्तस्य कपिलो गजकर्णकं लम्बोदरस्य विकटविद्युराजगणाधिपं गणाध्यक्षोपालचन्द्रोगधारणं हेरम्बा स्कन्दपूर्जा षोडशैतानि नामानि. श्री महागणाधिपतये नमः. इति धूपमाग्रापयामि साक्षात् दीपं दर्शयामि. धूपदीपानन्तरं सुधम् आचमनीयं समर्पयामि. அண்ணா எங்க அண்ணி யாருன்னு சொல்லியிருந்தா நாங்க 2 பேரும் மட்டும் இல்லாம நாம 4 பேரும் சேர்ந்து இங்க பூஜையை நடத்திருக்கலாம்ல. ஆசை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்வரம் என்றும் சுயம்வரம், சுயம்வரம் என்றும் சுயம்வரம். பூவே நீ சிரித்தாலே இதை